ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு மேஷல் சீசன் 2 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சீசன் 1 விடவுமே சீசன் 2 சூப்பராக தான் இருக்குது. ஸோ இதே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் தான் இருக்குது, நீங்கள் நம்பி பார்க்கலாம். சீசன் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் இருக்குது. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஷல் சீசன் 2 எபிசோட் 1. டிவைன் விஷனரிஸ் இவங்கெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான மேஜிக் யூசர்ஸாக இருப்பாங்க. மேஜிக் இன்வால்வ் ஆன எல்லா விஷயங்களையும் அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த மேஜிக் ரம்முக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கிரிமினல்ஸையும் அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவளை நம்ம ஹீரோ தோக்கடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவோட டாம் கிட்ட தான் இப்போ அதிகமான காயின்ஸ் இருக்கு. பட் அந்த ஃபைட் முடிஞ்ச உடனே இன்னசென்ட் ஹீரோ கூட நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணதில்ல. நம்ம ஹீரோக்கு மேஜிக் இல்லைங்கிற விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல வேலை நம்ம அதை சமாளிச்சிட்டோம். நம்ம ஹீரோ சொல்றான், சமாளிச்சிட்டோம்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஃபின் யோசிச்சு பார்க்குறான். என்ன மார்ஷால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பையன் பார்க்கவோ, இல்ல அவனால முடியும் அப்படின்னு ஜஸ்ட் பேசி தான் அவனை கன்வின்ஸ் பண்ணிருக்கோன்னு ஃபின் சொன்னா. ஹே மஷ்ரூம் ஹெட், உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி கேள்விப்பட்ட அப்படின்னு ஒரு பையன் வந்து கேட்கவோ, இல்ல என்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு டேப்ர கார்டு மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நீ என்கிட்ட எப்படி சொல்லிட்டா மட்டும் ரோமர் நின்றுமா என்ன? மேஜிக் இல்லாத ஒருத்தனை ப்ரொடெக்ட் பண்ணா நீயும் கிரிமினல் தான் ஃபின். நீ இவனை ப்ரொடெக்ட் பண்ணா உனக்கும் தண்டனை கிடைக்கும். அதை பண்ண போறியா என்ன அப்படின்னு அந்த பையன் கேட்கவும், நான் யார் கூட ஃப்ரெண்டா இருக்கணும், என்ன பண்ணணும்ன்றத நீ டிசைட் பண்ணாதன்னு சொன்னா. கிராவிட்டி மேஜிக்ல அந்த பையனோட தலை அப்படியே கீழே கிரஷ் ஆகுது. என் வில் பவர்லயே நான் அவனை கிரஷ் பண்ணிட்டணும் அப்படின்னு சொல்லி ஃபின் பாக்குறான். லான்ஸ் தான் அவன் கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணிருக்கான். நீ சத்தமா பேசுறது எனக்கு பிடிக்கல, அதான் அட்டாக் பண்ண அப்படின்னு லான்ஸ் சொல்றான். அபல் டீம் கூட ஃபைட் பண்ணதுல டாட்டுக்கு உடம்புல நிறைய காயங்கள் ஏற்பட்டு நிறைய broken bones ஆயிருக்கு. நம்ம ஹீரோவோட டாம் தான் இப்போ ஃபஸ்ட் இருக்கிறதுனால எல்லாருமே பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல இப்போ பார்ட்டி ரொம்பவும் முக்கியமா. அது போக அபலோ அபிசோ எதுக்காக இங்க இருக்காங்க? அபல் கையில டாலை கொண்டு வந்திருக்கிறது பார்த்தா எதுவோ விளையாடுவானோ அப்படின்னு ஃபின் பார்த்தா கார்ட்ஸ் விளையாடலாம் அப்படின்னு அபல் கூப்பிடவும், லார்ட் அபல் கூட விளையாடும் போது யாராச்சும் சீட்டிங் பண்ணணும்னு நினைச்சிங்க அவங்கள கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி அபிஸ் சொல்றான். அப்புறம் கூட அது ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபின் யோசிக்கிறான். டீ ஊத்தவான் லெமன் கேட்கவும் அவன் வைப்ரேஷன் மோடுக்கு போகவும், பொண்ணுங்க கிட்ட பேசி அவனுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அபல் வந்து சொல்றான். டாட்டோட சாப்பாடெல்லாம் அந்த லவ் பொண்ணு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. லெமன் நம்ம ஹீரோக்கு ஊட்டி விடவும் நானே எடுத்து சாப்பிட்டுப்பா நம்ம ஹீரோ சொல்றான். அவ அதை கீழே போடவும் வேக்க மாதிரி நம்ம ஹீரோ அதை உறிஞ்சு வாய்க்கு இழுத்துருந்தான். ஆமா லான்ஸ், பாதியில நீ வேற எங்கேயோ போயிட்டியா, எங்க போன அப்படின்னு ஃபின் கேட்கவும், அபலோட ஆளுங்க கூட ஃபைட் பண்ண அப்புறமா சில டெத் ரோ கைதிங்க கூடயோ ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு லான்ஸ் சொல்றான். அபலும் அபிசும் தனியா கிளாட் விளாண்டுட்டு இருக்காங்க. லெமன் தூக்கி போட நம்ம ஹீரோ உறிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இதுங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டனே அப்படின்னு சொல்லி ஃபின் நினைக்கிறான். ஒரு பறவை ஏதோ லெட்டரை கொண்டு வந்துட்டு இருக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அபிசோ தனியா உட்காந்துருக்காங்க. மேஷ் எங்களை இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அதுக்காகவே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். இன்னசென்ட் ஜீரோவோட ஆளுங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மேஜிக் யூசர் தேவை அப்படின்னு அங்க அபேஸ் பேசிட்டு இருக்கான். கேம் போர்டு எடுக்கிறதுக்கு இவருக்கு நான் இவன் கூட தனியாவா போகணும் அப்படின்னு அபல் கூட ஃபின் போய்கிட்டு இருக்கான். லார்ட் அபலோட அந்த தேர்ட் லைன் அது ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணப்பட்டது தான். இன்னசென்ட் ஜீரோ தான் லார்ட் அபலுக்கு அந்த பவரை கொடுத்தாங்க. லார்ட் அபல் ஆசைப்பட்டதெல்லாம் அவங்க அம்மா மாதிரி கைண்டான பீப்பிள் இந்த வேர்ல்டுல வாழணும் அப்படிங்கிறது தான். ஒரு பீஸ்ஃபுல்லான வேர்ல்டு தான் அவர் எதிர்பார்த்தாரு. பட் பவர் வந்து அப்புறம் அவர் மாறிட்டாரு. என்னால அவரை தடுக்க முடியல. சோ உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் மேஷ். லார்ட் அபலா நீ கரெக்டான டயத்துக்கு தடுத்த. பட் அந்த இன்னசென்ட் ஜீரோ ஒன்ன டார்கெட் பண்றாங்க. உனக்கும் அந்த ஆர்கனைசேஷனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. உன்னால மட்டும்தான் பீஸ்ஃபுல்லான வேர்ல்ட கிரியேட் பண்ண முடியும் நம்புறேன் அப்படின்னு அபிஸ் சொல்லவும், சரி நம்ம ஹீரோ சொல்றான். மேஜிக் யூஸ் பண்ண தெரியுமான்னு கேட்டப்போ அவன் பயந்தா. கண்டிப்பா அவனை நான் கண்காணிக்கணும்னு அந்த பையன் வந்து பார்த்தா லாங்டார்மோட செகண்ட் டாப் டாக் இவன் கூட அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் பார்த்துட்டு இருந்தா. ஏய் உனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு அபல் அங்க வந்து நிக்கவும், லாங்டார்மோட டாப்பஸ்ட் மெம்பரா அப்படின்னு சொல்லி அந்த பையன் பயந்து அங்க இருந்து ஓடி இருக்கான். என்ன விட்டுட்டு மேஷ் கூட நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி லெமன் வந்து அபிஸ் கிட்ட கேட்கவும் திரும்பவும் அவன் வைப்ரேஷன் மோடுக்கு போயிருந்தான். ஜன்னலை உடச்சுக்கிட்டு பறவை வந்து லெட்டர் நம்ம ஹீரோ கிட்ட போட்டுட்டு போகுது. மேஷ் எல்லாம் மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுங்கிற ரூமர் பியூரோ வரைக்கும் போயிடுச்சு. பியூரோல இருந்து நம்ம ஹீரோவை இன்வெஸ்டிகேட் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. இந்த உலகத்தை யாரு கிரியேட் பண்ணது தெரியுமா அப்படின்னு ஜட்ஜு கேட்கவோ, ஏதோ ஒரு பெரிய ஆளு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல கடவுள், அவரு தான் பெர்ஃபெக்டான அழகான அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணாரு. அதுல மேஜிக் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்தையும் கொடுத்தாரு. பட் இந்த பெர்ஃபெக்டான வேர்ல்டுல ஒன்ன மாதிரி ஆளுங்க தான் இம்பெர்ஃபெக்ஷனையே கிரியேட் பண்றாங்க அப்படின்னு அந்த ஜட்ஜு சொல்லவும், இருந்துட்டு போது எல்லா டைமும் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணுமா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ டிசைட் பண்ணக்கூடாதுன்னு ஜட்ஜு பேசிட்டு இருக்கும் போதே கான்பிடென்ட்டோட இருக்கிறதுல எந்த தப்பு இல்ல, கடைசியில நம்மளால சக்சஸ் ஆக முடியுமாங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு கிராண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவைன் விஷனரி அந்த இடத்துல வந்து நிக்கிறா. எங்க பாரு மஷ்ரூம் ஹெட், நீ என்ன நினைக்கிறது முக்கியம் இல்லதான். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன திங்க் பண்றாங்களோ அதுதான் சட்டமா கிரியேட் ஆகுது. அந்த மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளால முடியாத நீ ஒரு மிராக்கிளா ப்ரூவ் பண்ணி காமிச்சேன்னா அந்த மக்களோட மனசு மாற வாய்ப்பு இருக்கு. இந்த கேண்டில நீ தொடாம பத்த வச்சிட்டேன்னா உன்னோட பவரை மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. உன்னால அது முடியுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஒரு மேஜிக்கே இல்லாத பையனால எப்படி அது பாசிபிள், அதுவும் தொடாம பாசிபிள் டாஸ்க் கொடுத்து அவனை வெளியே அனுப்ப பாக்குறீங்களா அப்படின்னு ஜட்ஜி யோசிச்சுட்டு இருந்தா. மேஜிக் இல்லாத பையன் வாண்ட வச்சு என்ன பண்ண போறான் அப்படின்னு ஜட்ஜி பாத்துட்டு இருக்காரு. அந்த குச்சி அப்படியே தரையில வச்சு நம்ம ஹீரோ தேக்க ஆரம்பிக்கிறான். உட்டன் ஸ்டிக்கோட அந்த ஃபிரிக்ஷன்ல அவன் நெருப்பு வர வைக்கிறானா அப்படின்னு சொல்லி ஜட்ஜி ஷாக் ஆகுறாரு. சுத்தி நெருப்பு கிரியேட் ஆகி நம்ம ஹீரோவா அந்த கேண்டில பத்த வச்சிருக்கான். நான் பத்த வச்சிட்டேன்
அப்ப என் கேஸ் முடிஞ்சதுல நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மஷ்ரூம் ஹெட் நீ உண்மையிலேயே ஆசம் தான் அப்படின்னு கிராண்ட்ஸுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சி போயிருது. சட்டம்னு ஒன்று இருக்கிறதே ஃபாலோ பண்றதுக்கு தான், மேஜிக் இல்லாத யூசர்ஸ் எல்லாத்தையும் கொல்லணுங்கிறது தானே சட்டம், அதுபடிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிக்கிட்டே நிறைய பேரை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். சாண்ட்விச் திடீர்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. பார்த்தா நிறைய டிவைன் விஷனரிஸ் தான் அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. டிவைன் விஷனரிஸ் எங்க வந்திருக்காங்க அப்படின்னு ஜட்ஜ் பாக்குறாரு. ஸோ எல்லா டிவைன் விஷனரியோட நேம் அண்ட் அவங்களோட பவர் எல்லாத்தையுமே நமக்கு காமிக்கிறாங்க. ஸ்டோரி போக போக அவங்களோட நேம்ஸ் அண்ட் அவங்களோட பவர்ஸை தேவைப்படுற இடத்துல நான் மென்ஷன் பண்றேன். மெயினான ஆளா அந்த ஓட்டர் தான் இருக்கிறான் அண்ட் அவன் ஒரு டெசர்ட் கேன். நம்ம ஹீரோவை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் தான் சொல்லிட்டு இருக்கான். மேஜிக்கே யூஸ் பண்ண தெரியாம நீ ஈஸ்டர்ன் அகாடமியில ஜாயின் பண்ணிருக்க, அதுக்கான பனிஷ்மெண்ட் வரணும் அப்படின்னு நம்ம சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்ப திடீர்னு பார்த்தா ஜட்ஜ் வித்தியாசமா நடந்துக்கிறாரு. இந்த பையன் மேல நீங்க கை வைக்க கூடாது, அவன் இன்னசென்ட் ஜீரோக்கு சொந்தம். இந்த இன்னசென்ட் ஜீரோ நினைச்சா பியூரோ ஆஃப் மேஜிக்கைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். இந்த ஜட்ஜ் உடம்புல நான் பாரசைட்டை பொருத்தி இருக்கேன் அப்படின்னு இன்னசென்ட் ஜீரோவோட ஆளு ஜட்ஜ் மூலியமா பேசிட்டு இருக்கான். இந்த மேஜிக் பாரசைட் ஒரு பர்சனோட பிரெயின்ல ஒட்டிக்கிச்சுன்னா அவங்களோட மேஜிக் பவரை அப்சர்வ் பண்ணி அவங்க மொத்த பாடியவோ அதுதான் கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் அதை எடுக்க யார் ட்ரை பண்றாங்களோ அவங்கள தான் அதை அடுத்த ஹோஸ்டா பிடிச்சிக்கணும். இன்னசென்ட் ஜீரோ ஆளுங்க எங்க வர வந்துட்டாங்களா, நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, நான் அதை எடுக்கிறேன் அப்படின்னு கிராண்ட் சொல்லவும், ஆனா சார் நீங்க ஹை மேஜிக் பவர் இருக்கிறவரை அது உங்களை கண்ட்ரோல் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் எங்களுக்குலாம் தான் பிரச்சனை அப்படின்னு அந்த கோர்ட்ல அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கிற ஒருத்தர் சொல்றேன். ஸ்ட்ராங்கஸ்டான என்ன தவிர்த்து வேற யாரால அதை எடுக்க முடியும், நம்ம இந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். நம்ம பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அந்த பாராசைட் அசால்ட்டா எடுக்கவும் பாராசைட் நம்ம ஹீரோ வாய்க்குள்ள போயிருது. பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க யார் அதை எடுக்கிறாங்களோ அடுத்த ஹோஸ்ட் அவங்கள தான் பிடிக்கும் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றான். ஹீரோ அதை நாக்கிலேயே டைப் பண்ணி டிசைன் பலூன் மாதிரி கீழே துப்பிட்டான். நாக்க வச்சே அதை முடிச்சு போட்டு வெளியே துப்பிட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த ஜட்ஜையும் நம்ம ஹீரோ காப்பாத்திட்டான். டே அவர் இன்னும் சாக்கலடா அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. ஜட்ஜை காப்பாத்தியாச்சு, இன்னசென்ட் ஹீரோவோட பிரச்சனை இல்ல, சரி நான் கிளம்புறேன். நம்ம ஹீரோ போகவும் நான் நினைச்சதை விட நீ ஆசம் தான் அப்படின்னு கிராண்ட்ஸ் பார்க்கவும் இன்னும் முடியல, அதுக்குள்ள எங்க போற, சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான், மேஜிக் இல்லாதவங்களுக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லி ஓட்டர் சொல்றான். நம்ம ஹீரோ தரைக்குள்ள அவன் காலை புதைச்சுக்கிட்டு நான் எங்கேயோ வர்றதா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓட்டர் வந்து இப்ப அப்படியே சாண்டா மாதிரி மறைஞ்சு டக்கு நம்ம ஹீரோ பின்னாடி வந்துருக்கான். இந்த குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறதெல்லாம் உன்னை காப்பாது அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போகவும் கிராண்ட்ஸ் வந்து அவனை தடுத்து எனக்கு அதுல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லவும் உனக்கு அதுல விருப்பம் இருக்கோ இல்லையோ நான் சட்டத்தை தானே ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஒரு ஸ்வாட் அந்த இடத்துல வந்து நிக்குது. ஹெட் மாஸ்டர் வால்பர்க்கும் டிவைன் விஷனரி அதாவது ஃபின்னோட அண்ணன் ரைனோ அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஜட்மெண்ட்ல இப்படி திடீர்னு நிறைய ஆளுங்க வந்து நிக்கிறாங்க. பட் இதோட சீரியஸ்னஸ் புரியாம நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது பியூரோ ஆஃப் மேஜிக் தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா எல்லா டிவைன் விஷனரியும் அங்க வராங்க. அண்ட் பார்த்தா ஹெட் மாஸ்டர் வால்பர்க்கும் அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு சீரியஸான விஷயங்கிறது தெரியாம நம்ம ஹீரோ அங்க நின்றுட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.